வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 13ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இருந்து 13வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக்கண்ணினாய் குள்ள குளிரேம் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோம் பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கலந்தேலோர் எம்பாவாய். அருமையான அற்புதமான இந்த 13வது பாசுரத்தை நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் தந்தருளிருக்கின்றார். என்ன சொல்லுகிறார்? கம்சன் கண்ணனை கொல்லுவதற்காக, அதாவது பறவை வடிவத்திலே ஒரு பகாசுரனை அனுப்புகிறார். உடனே அதை கண்ட கண்ணன் புள்ளின் வாய் கீண்டானை கிள்ளி போட்டான். அது மட்டுமா, பொல்லா அரக்கன் என்று சொல்லுகிறாரே ராமாவதாரத்தில் ராவணன், அவனுடைய தலையை கிள்ளி எறிந்தான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். அப்பேற்பட்ட பகவானுடைய புகழை பாட வேண்டுமல்லவா? பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார், எல்லா குழந்தையும் வந்துடுச்சு, இன்னைக்கு நீ மட்டுமே வரவில்லையே என்று ஒரு வீட்டில் போயிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா வெள்ளி முளைச்சிடுச்சு, வியாழன் உறங்கிடுத்து, புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய். அதாவது பறவைகள் அனைத்தும் கத்திக்கொண்டிருக்கிறது, சத்தம் போடுது. அது இறை தேடுவதற்காக தன்னுடைய உறவை கூப்பிடுகிறது. அந்த இது காதில் விழவில்லையா உனக்கு? புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய். போதரை கண்ணினாய் என்று தாமரையை போன்ற கண்களை உடைய பெண்ணே, குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே. குளிர் நடுங்குகிறது, பனி பொழிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் போய் நீராட தேவையில்லையா? எழுந்து வா. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாய். இந்த நன்னாளில் நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறியே. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ள நித்திரை செஞ்சுட்டு இருக்கிற நீ, தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கூப்பிட எழுந்திருக்க மாட்டுற. ஆகையினால் இந்த கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் என்ற அருமையான அற்புதமான இந்த பாசுரத்தை தன்னுடைய தோழியை எழுப்புகிறார். அப்பொழுதுதான் எழுப்பு வரமாட்டாளா என்ற ஒரு எண்ணங்கள் தான். நாளைய தினம் 14வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.